பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சிலுவை பாதையில் நாம் 12ஆம் நிலையை தியானிக்கிறோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இதிலிருந்து நாம் 3 முக்கிய வாக்குறுதிகளை கற்றுக்கொள்கிறோம். ஏழ்மை, கீழ்ப்படிதல், கற்பு. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். அவர் சிலுவையில் அறையும் போதும் அவருடைய ஆடைகள் முழுவதும் களையப்பட்டன. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது, நாம் பண ஆசை, பொருளாசை மீது பற்றுக்கொள்ளாமல் அவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு ஏழ்மையான வாழ்வு வாழ வேண்டும். இரண்டாவதாக கற்பு. கற்பு என்பது பாலியில் முழுமையடைவது மட்டுமல்லாமல் கடவுளின் வாக்குறுதிக்கு ஏற்ப வாழ்வது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பூ உலகில் வாழ்ந்தபோது இறைவனின் வாக்குறுதிக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தார். தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தார். அர்ப்பணிப்பதில் தான் கற்பு நிறைந்துள்ளது. மூன்றாவதாக கீழ்ப்படிதல். இறைவன் இயேசு கடவுளாய் விளங்கிய அவர் அந்த கடவுள் தன்மை விட்டுவிட மனிதனாக நமக்காக பிறந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து வந்தார். அந்த கீழ்ப்படிதல் நாமும் பின்பற்ற வேண்டும். எனவே இந்த 3 வாக்குறுதியும் பின்பற்றி நாம் விண்ணகம் அடைவோம். ஆமேன்.